Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானோட லிஸ்ட் மெத்தட்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல லிஸ்ட்னா என்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி அது மென்ஷன் பண்ணலாம் அதெல்லாம் பார்த்தோம். லிஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம் ஸ்டோர் பண்றதுக்கும் இது மியூட்டபிள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ லிஸ்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்றது, அது என்னெல்லாம் மெத்தட்ஸ் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். பைத்தானோட மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ன்றது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் இண்டெக்ஸை கொடுத்து ஐட்டமை எப்படி வாங்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அந்த லிஸ்டோட நேம் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இண்டெக்ஸை கொடுத்தா கரஸ்பாண்டிங் வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆச்சு. இப்போ இண்டெக்ஸ்னு ஒரு மெத்தடே யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, லிஸ்ட்ல எனக்கு ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியும், ஆனா எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்றோம். இந்த மெத்தட்ல லிஸ்டுடைய நேம் டாட் இண்டெக்ஸ் பிராக்கெட்குள்ள வேல்யூ கொடுத்தோமோ இல்ல ஸ்ட்ரிங் கொடுத்தாலோ அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் என்னன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் லென் என்றது லென்த் ஆஃப் த லிஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். நம்ம வெறும் லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி எந்த ஐட்டமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா 0 நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஐட்டம்ஸ் இருந்தால் அந்த ஐட்டம்ஸை கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட் நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் அப்பண்ட் அப்படின்றது எனக்கு ஆட் பண்ணணும் லிஸ்ட்ல ஐட்டம் அப்படின்ற நெசசரி வரும்போது இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன். அப்பண்ட் மெத்தட் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற ஐட்டத்தை எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல ஜாயின் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ஐட்டம் கொடுப்போம், ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணால் லிஸ்டுடைய நேம் டாட் அப்பண்ட் பிராக்கெட்குள்ள ஸ்ட்ரிங்காக இருந்தால் கோட்ஸ்லையும் இல்லை இன்டிஜராக இருந்தால் பிளெயினாக அப்படியே கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் லாஸ்ட்டாக அப்பண்ட் ஆகிருக்கிறது, அதாவது ஜாயின் ஆகிருக்கிறது தெரியும். நெக்ஸ்ட் இன்சர்ட் மெத்தட். இந்த இன்சர்ட் மெத்தட் எதுக்குன்னா, இதுவும் ஐட்டத்தை நம்ம லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்பண்டுக்கும் இன்சர்ட்டும் பாத்தீங்கன்னா, இன்சர்ட்ல நம்ம மிட் ஆஃப் த லிஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எலிமெண்ட்டை. மிட் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னா மிடில் எனக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல வேணும், எனக்கு ஃபோர்த் இண்டெக்ஸ்ல வேணும், இல்லை சிக்ஸ்த் இண்டெக்ஸ்ல வேணும், அப்படி நம்ம ஸ்பெசிஃபையா கொடுத்து நம்ம ஐட்டமை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுல கம்பல்சரி 2 பேராமீட்டர் தரணும். ஒன்று இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் ஐட்டத்தோட வேல்யூ, அது ரெண்டுமே கொடுக்கணும். அடுத்தது எக்ஸ்டெண்டும் லிஸ்ட்ல ஐட்டத்தை இன்க்ளூட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1 ஐட்டம் நம்ம தர போறோம் அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டும் லாஸ்ட்ல தான் அப்பண்ட் ஆகும். இப்போ எனக்கு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல எனக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின் போது நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கடைசியா மோர் தென் 1 ஐட்டம் எனக்கு வேணும், அப்பண்ட் ஆகணும் அப்படின்னும் போது எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பண்ட்றது ஒரே ஒரு ஐட்டம் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்சர்ட்ன்றது பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணி அந்த இண்டெக்ஸ்ல ஐட்டத்தை ஜாயின் பண்ணும், இன்சர்ட் பண்ணும். எக்ஸ்டெண்ட்றது எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல மோர் தென் 1 ஐட்டம் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட்ல நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல எத்தனை ஐட்டம் வேணுமோ அத்தனை ஐட்டம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்சர்ஷனுக்கான மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் ரிமூவலுக்கான மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று வந்து ரிமூவ், பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்க ஐட்டத்தை மட்டும் ரிமூவ் பண்றது. ரிமூவ் கொடுத்தோம்னா பிராக்கெட்குள்ள எந்த எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணுமோ, எந்த ஐட்டத்தை நான் ரிமூவ் பண்ணணுமோ அதை தரணும். இப்போ வந்து மோர் தென் 1 அக்கரன்ஸ் ஆஃப் த சேம் ஐட்டம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை மட்டும் அதை ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. இதுல நம்ம எந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ணுமோ அந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்றதுக்கு கொடுத்தோம்னா அந்த ஐட்டம் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கப்படும். நெக்ஸ்ட் கிளியர்ன்றது லிஸ்ட் இருக்கும், லிஸ்ட்ல இருக்க எல்லா ஐட்டத்தையுமே டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். தென் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லென்த்துக்கும் கவுண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். லென்த்ன்றது எத்தனை ஐட்டம் அந்த லிஸ்ட்ல இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும். கவுண்ட்ன்றது நம்ம கொடுக்குற அந்த பர்டிகுலர் எலமெண்ட் எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கோ அந்த கவுண்ட் வேல்யூவை நமக்கு தரும்.
இப்போ நான் லிஸ்ட்ல 2 இடத்துல 10 யூஸ் பண்ணியிருக்கேன், 10 கொடுத்துருக்கேன்னா அப்போ கவுண்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 2 வரும். ஏன்னா 10 நான் 2 தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன்ற பட்சத்தில் இப்போ கவுண்ட்ல நம்ம பிராக்கெட்ல எந்த ஐட்டத்தை கவுண்ட் பண்ணுமோ அதோட வேல்யூவை நம்ம தரணும். தந்தா அந்த வேல்யூ எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு லிஸ்ட்ல அப்படின்ற அமௌண்ட்டை நமக்கு தரும், அந்த கவுண்ட்டை நமக்கு தரும். இதோட கன்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.